பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு விமன்ஸ் டேக்காக ஸ்பெஷலாக ஒரு வீடியோ பண்ணலான் இருக்கேன். நம்ம கூட அம்மாவா, அக்காவா, தங்கச்சியா, ஃப்ரெண்டா, டெய்லி நம்ம லைஃப்பில் இருக்கிற எல்லா விமன்ஸுமே ஹாப்பி இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே. நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். ஆனால் நம்மளை எல்லாருமே மறந்துடுறாங்க. நம்ம இருக்கோங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த விமன்ஸ் டே தனியாக கொண்டாடப்படுது. இந்த ஸ்பெஷல் டேயில் நான் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க யாருக்கா தேங்க் பண்ணுன்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக தேங்க் பண்ணுங்கள். உங்களோட அந்த ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். லைஃப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட்னு பார்த்தீங்கன்னா, ப்ரே ஃபார் தெம் who see their failure in your success. And one more thing, சக்ஸஸ்ஃபுல் கெரியர், உமன் என்டர்பிரினர்ஷிப், நல்லா சம்பாதிக்கணும், மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும், இதெல்லாம் செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும். we have equal rights with menன்னு சொல்கிறோம். அது ரொம்பவே கரெக்டு தான். ஆனால் அந்த ரைட்ஸை எந்த அளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோங்கிறதுல தான் இருக்குது. நான் எதை சொல்கிறேன், யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்கள் எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்ககிட்டலாம் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமான சாப்பிட்றதை பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எங்கே போய் சாப்பிட போகிறேன்னு தெரியும், என்ன சாப்பிட போகிறேங்கிறது தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தோன்னா ஸ்கூட்டர் பிபிக்யூ. பேர் கேட்டதுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, என்னதான் இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்திருக்கேன், வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கடைக்கு போகிறதுக்கான ரூட்டை பார்க்கலாம் வாங்க. ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பட்டுக்கோவில் ஆஞ்சநேயர் கோவில்கிட்ட வரணும். அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா அம்மாப்பேட் மெயின் ரோட். அதுலேயே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தோம்னா அம்மாப்பேட்டை ஜோதி மாரியம்மன் கோவில் வரும். அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா காந்தி மைதானம் வரும். காந்தி மைதானத்துலேருந்து ஒரு 100 மீட்டர்லேயே நம்ம ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே, ஷாப்க்கு நம்ம வந்தாச்சு. இதுதான் வந்து ஸ்கூட்டர் பிபிக்யூவோட மெனு. ரேட் வைஸ் ரொம்ப சீப்பாக தான் இருந்தது. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு ஹலால் தான். ஸோ யாரும் பயப்படாமல் சாப்பிட்லாம். இந்த சிக்கன் மசாலா ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்திங்கன்னா இவங்க வீட்டிலேருந்தே பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஹோம்மேட் ஃபுட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும், ரொம்ப உடம்புக்கும் நல்லதாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் ஃபுல்லாக ஸ்டீமில் பண்ணுறதுனால கொலஸ்ட்ரால் ஃப்ரீ ஃபுட்டாக இருக்கும். அதனால் எல்லாருமே வந்து பயப்படாமல் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் ட்ரம்ஸ்டிக் ஆர்டர் பண்ணி இப்போ என் கையில் இருக்குது. பார்த்தாலே நல்லா எச்சி ஊறுது. இப்போ நான் சாப்பிட்டது வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு செம்மையாக இருந்தது. உள்ளார அந்த சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருந்தது. அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது அப்படியே இருக்குது சிக்கனில். நல்லா இருக்குது. இந்த சிக்கனுக்கு வந்து 3 சைட் டிஷ் கொடுத்துருக்காங்க. ஒயிட் மயனைஸ், தந்தூரி மயனைஸ் அண்ட் டொமேட்டோ கெச்சப் கொடுத்துருக்காங்க.
குக் ஆகிருக்கு. ஸ்மோக்கில் தான் குக் பண்ணியிருக்காங்க. அதோட ஃப்ளேவரும் அப்படியே இருக்குது. அதோட ரொம்ப முக்கியம் வந்துட்டு மின்ட் சிக்கன்றதுனால அந்த மின்ட் ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. நம்ம அந்த பானிபூரிக்கு அந்த சாப்பிட்ற அந்த ரசம் இருக்குல்ல, அதோட ஃப்ளேவர் அப்படியே இந்த சிக்கனில் இருக்குது. நான் கூட யோசிச்சேன் மின்ட் ஃப்ளேவர் வந்துட்டு சிக்கன் கூட எப்படி மர்ஜ் ஆகும்ட்டு. ஆனால் இது ரொம்ப நல்லாவே மர்ஜ் ஆகிருக்கு. இந்த சிக்கன் பீஸ் வந்துட்டு நமக்கு வந்து அந்த நார்மல் மசாலா ஃப்ளேவர் வந்துட்டு, பட் இந்த சிக்கனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மீட் ஃப்ளேவர் நிஜமாலுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன். ஸோ அந்த கலருமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மைனஸோடு டிப் பண்ணி சாப்பிட்றப்ப வேறு லெவலாக இருக்குது. ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா டாப் நாச்சாக இருக்குது. சில்லி சிக்கன், கிரில் சிக்கன் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு இந்த மின்ட் சிக்கன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்துட்டு இது இன்னொரு பிளேட் வாங்கி சாப்பிட்லான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் லாலிபாப். ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால என்னால் வந்து இது டேஸ்ட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் உங்களுக்குலாம் காட்டணுங்கிறதுக்காக வீடியோ மட்டும் எடுத்து உங்களுக்கு போடுறேன். இந்த சிக்கனுமே பார்த்தா நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதுவுமே வந்துட்டு அந்த ஸ்மோக்கில் பண்ணிட்டதுனால அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய் ப்ரோ. ஓகே, இந்த ஐடியா வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் இன்னொரு பிஸ்னஸ் புதுசாக பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. ஸோ அது வந்து ஃபுட் பிஸ்னஸாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபுட் ஈஸியாக வந்து பீப்புள் கிட்ட ரீச் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. ஸோ ஃபுட் பிஸ்னஸில் நாங்கள் நிறையா இடம் பார்த்தோம், நிறையா பிஸ்னஸ் பார்த்தோம், நிறையா வெரைட்டிஸ் பார்த்தோம். பட் அதில் ஒரு இனோவேட்டிவாக இருக்கணும், எல்லோரும் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஒரு இனோவேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப எங்களுக்கு இந்த ஸ்கூட்டி பிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனோவேட்டிவாகவும் தெரிஞ்சது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ஸோ மக்கள்கிட்ட கொஞ்சம் வித்தியாசமாக ரீச் பண்ணலாம். அவங்க வந்து சாப்பிட்றதும் சரி, ஃபுட்டோட அந்த அந்த ப்ரிப்பரேஷன், அவங்க வந்து டேஸ்ட்டு, இது எல்லாமே வந்து பார்த்தா கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம். ஸோ அதனால நாங்கள் அதில் சர்ச் பண்ணுறப்ப எங்களுக்கு ஒரு இனோவேட்டிவாக தெரிஞ்சது இது. ஸோ அதனால் நாங்கள் இதில் இறங்கணும். ஸோ அதே மாதிரி வெச்சதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸு, ரிவ்யூ எல்லாமே சொன்னாங்க. ஸோ ஒரு பீப்புள் கிட்ட நல்ல ரீச் இருக்குது இந்த இடத்துல. ஓகே, நானும் ட்ரை பண்ணேன். ரொம்ப இனோவேட்டிவாக இருந்தது, அதனால தான் ட்ரை பண்ணேன். நிஜமாலுமே நல்லா இருந்தது. சரி, ஓகே, இங்கே என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது ப்ரோ? ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெக் பீஸ், சிக்கன் லெக் பீஸ் இருக்குது, சிக்கன் விங்ஸ் இருக்குது, லாலிபாப் இருக்குது, ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது, அப்புறமா ஹரியாலிக்குன்னு சொல்லிட்டு மின்ட் ஃப்ளேவர் வந்து நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து 5 வகையான இது கொடுத்துட்ருக்கோம். 5மே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃப்ளேவரில் இருக்கும். எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று சேம் ஃப்ளேவராக இருக்காது. 5 வந்து 5 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ஏதாச்சும் போட்டிருக்கீங்களா? ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே வந்து காம்போ ஆஃபர்ஸ் வந்து கொடுக்கலான்னு இருக்கோம். சாட்டர்டே சண்டேஸ் அந்த மாதிரி வீக்கெண்டுலாம் ஒரு ஸ்பெஷல் டே அந்த மாதிரி வர்றப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ ஆஃபர்ஸ் வந்து அடிஷனலாக கொடுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் நான்வெஜ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறீங்க, வெஜ் ஏதாவது இன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா? வெஜ் இன்க்ளூட் பண்ணணும்னு தான் ஐடியா இருக்குங்க. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு நான்வெஜ்ஜில் வந்து இந்த இடத்துல எப்படி ரீச் இருக்குன்னு பார்த்துருக்கோம். நாங்கள் வெஜ் மட்டும் கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஸோ போக அடுத்து வெஜ்ஜு நாங்கள் ஸோ இப்போ ரீச் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் இந்த அளவுக்கு ரீச் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்லை, ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா இந்த ஏரியாவுக்கு வந்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, பிளாங்க் தான். ஸோ எங்களுக்கும் வச்சதாக தெரியும், வச்சதுக்கு நானும் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். அந்த இன்னும் வந்துட்டு நீங்கள் நல்லா பண்ணணும். நிறையா பிரான்ச்சஸ் வந்து சேலமில் ஓப்பன் பண்ணணும். அது வந்து இன்னும் நிறையா ஐட்டம்ஸும் நல்லா இன்க்ளூட் பண்ணுங்க. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும். ரிச்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நான் ட்ரை பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் டைம் பிபிக்யூ ஸ்மோக் ஃப்ளேவர் ட்ரை பண்ணுறேன். அந்த ஃப்ளேவர் வந்துட்டு எனக்கு நிஜமாலுமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து குக்கிங்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நானே குக் பண்ணி நானே சாப்பிட்டனால இன்னுமே எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸைட்டடாகவே இருந்தது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.